அன்பர்களே, இன்று சோமவாரம் சேந்தமரம் ஸ்ரீ பிரகலாதீஸ்வரர் திருக்கோயிலுக்கு செல்கிறோம். சங்கரங்கோவில் சுரண்டை நெடுஞ்சாலையில் 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சேந்தமரம் என்னும் ஊரில் இந்த திருக்கோவில் உள்ளது. பிற்கால பாண்டியர் காலத்தில் இந்த ஊர் சேந்தன் பிரம்மதேயம் என்றும் பிரம்மபுரீஸ்வரர் சதுர்வேதி மங்கலம் என்றும் அழைக்கப்பெற்று பின்னர் மருவி சேந்தமரம் என பெற்றது. கிபி 640 முதல் 690 முடிய சேந்தன் மாறன் என்னும் நின்ற சீர் நெடுமாறன் முடிசூட்டி ஆண்டார். இவன் மிக சிறந்த சிவபக்தன். இவனுக்கு பாண்டிய குல மணிதீபன், அரிகேசரி என்னும் 33 பட்டப்பெயர்கள் உண்டு. இந்த மன்னரது ஆட்சி காலத்தில் கட்டப்பெற்ற திருக்கோவில் இது. இரண்யாட்சகனை திருமால் தூணிலிருந்து நரசிம்மமாக வெளிப்பட்டு அவனை அழித்தார். இதன் மூலம் தூய பக்தியை திருமால் உலகிற்கு உணர்த்தினார். தன் தந்தை இறப்பிற்கு தான் காரணம் என்பதால் அந்த பாவம் நீங்கிட பிரகலாதன் இத்தலத்தில் சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். அதனால் பிரகலாதனின் பாவம் நீங்கியது. எனவே இறைவன் பிரகலாதீஸ்வரர் என்னும் பெயர் பெற்றார். 4 புறம் திருமதில்கள் சூழ சாலகார கோபுர வாயிலோடு கிழக்கு நோக்கிய கோவில் இது. வாயில் தாண்டியும் வசந்த மண்டபம், இங்கு பலிபீடம், நந்திபீடம் உள்ளன. இதன் வடபுறம் அம்பாள் லோகநாயகி சன்னதி உள்ளது. பக்தர்களின் குறைபோக்கும் கருணாம்பிகை இவள். வலக்கையில் நீலோத்பல மலர் ஏந்தியும் இடது கையை தொங்கவிட்டபடியும் காட்சி தருகிறாள். மகாமண்டபத்தில் தில்லைக்கூத்தர், சிவகாமி அம்மன், மாணிக்கவாஜகர் எழுந்தருளியுள்ள சன்னதி உள்ளது. அர்த்த மண்டப வாயிலில் அனுக்கை விநாயகரும் சுப்பிரமணியரும் சன்னதி கொண்டுள்ளனர். உயர்கல்வி மற்றும் தகுதியான வேலை கிடைக்க அனுக்கை விநாயகருக்கு அபிஷேகம் செய்து தேங்காய்களை மாலையாக கட்டி சாத்தி அருகம்புல்லை அர்ச்சித்து வழிபட்டால் இந்த கோரிக்கைகள் நிறைவேறும். கருவறையில் பிரகலாதீஸ்வரர் லிங்க திருமேனியராக காட்சி தருகிறார். இவரை பாலபிஷேகம் செய்து வழிபட்டால் வியாதிகள் நீங்கி நலமான வாழ்வு கிட்டிடும். வசந்த மண்டபத்தில் உள்ள நந்திக்கு பிரதோஷ காலத்தில் சந்தனாபிஷேகம் செய்தால் மகப்பேறு கிட்டிடும். ரோஜா மாலை சாற்றி வழிபட திருமண தடை அகலும். தேவகோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி, துர்க்கை சன்னதிகள் உள்ளன. கன்னிமூல கணபதி, காசி விஸ்வநாதர், தேவியரோடு சுப்பிரமணியர், சனீஸ்வரர், இடும்பன், காலபைரவர், சூரியன், நவகிரகம் போன்ற சன்னதிகளும் காட்டான் தீர்த்த கிணறும் சுற்றி அமைந்துள்ளன. காமிக ஆகமப்படி பூஜைகள் நடைபெறுகின்றன. தமிழ் வருடப்பிறப்பு, விநாயகர் சதுர்த்தி, நவராத்திரி, நடராஜர் அபிஷேக நாட்கள், கந்த சஷ்டி, அன்னாபிஷேகம், திருக்கார்த்திகை, திருவாதிரை, மகா சிவராத்திரி, தேய்பிரை அஷ்டமி, பிரதோஷம், பௌர்ணமி போன்ற நாட்கள் இங்கு விழா நாட்கள். வாழ்வில் எந்நாளும் நலம் தொடர சேந்தமரம் பிரகலாத ஈஸ்வரரை வணங்கி அருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய.